ஒரு துயரமான ஒரு சம்பவம். இது ஒரு ஜாதிய பிரச்சனை இல்லை, ஒரு சமூக பிரச்சனை. மனிதாபிமானம் உள்ள அத்தனை பேருடைய பிரச்சனை இது இல்லையா? அதாவது அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? ஒரு வயது வந்த ஆணும் வயது வந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம். அதை தடுக்க முடியாது யாரும். வேற ஒருத்தர் மனைவியாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இல்லை மைனராக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸும் அதான் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இது மாதிரி ஒரு சம்பவங்கள், ஆணவ கொலைகள் மனித சமுதாயத்துக்கு எதிரானது. சரிங்களா? இது இதை கேள்விப்பட்ட உடனே நமக்கு எல்லாருக்குமே அது ஜாதிய கண்ணோட்டம் இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு பதட்டமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் நடக்கிறது ரொம்ப வேதனைக்குரியது. எப்படியோ இதை நம்ம தடுத்து தான் நிறுத்தி ஆகணும் இல்லைங்களா? அது இப்போ இவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸு, ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க முறைப்படி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் திருப்தி அளிக்குது எங்களுக்கு. அவங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியுது. ஆமாம், நாங்களும் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறோம்னா, இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது ஜாதியுமே உள்ளே வரக்கூடாது. நாம் மனிதர்கள் இல்லைங்களா? சமூக நீதி காக்கப்படணும். ஆக தப்பு செய்கிறவங்க தண்டிக்கப்படணும். ஆமாம், அப்பாவி மக்கள் நிரபராதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கணும். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதைத்தான் அவங்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆக அவங்கள்ட்ட பேசின வகையில் கலெக்டரு, அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போது இந்த ஆணவ படுகொலை பண்ணவங்களுக்கு என்ன லாபம்? அங்கே ஒரு பையன் இறந்து போயிட்டாரு, அவங்க குடும்பம் அனாதையாக நிற்கிது. இங்கேயும் இந்த பையன் ஜெயிலுக்கு போகிறான், இங்கேயும் பல பிரச்சனைகள். ஆக இந்த குடும்பம் கெட்டுது, அந்த குடும்பமும் கெட்டுது. ஆக இந்த ஆணவ படுகொலைகளால் எந்த நன்மையும் இல்லை மக்களுக்கு. அதை செய்கிறவங்களுக்கும் நன்மை இல்லை. இதை கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, தலையில் தண்ணி தெளித்து விட்டுறாங்க. தொலைஞ்சு போ, அவளுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, அவனுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, போயிடுறாங்க. இது மாதிரி ஒரு நிலையை தான் நம்ம எடுக்கணுமே தவிர, இதை ஒரு பெரிய தீரச்செயலை செஞ்ச மாதிரி ஒரு படுகொலை பண்ணும்போது இந்த குடும்பமும் கெட்டு போகுது, அந்த குடும்பமும் கெட்டு போகுது. இதனால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. இதை நீங்க எழுதணும். இந்த ஆணவ கொலை சம்பந்தமா தனிச்சட்டம் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த SC/ST ஆக்ட் SC சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் இருக்கு. ஆணவ கொலை SC மட்டும் இல்லை. ஒரு சொந்தக்காரன் கூட என்னை கேட்காம அவன் கல்யாணம் பண்ணிட்டான், வச்சாம அவனை கொல்லுன்னு போடுறான். இது ஆணவம் தானே? இல்ல வேற BC-க்குள்ளே MBC-க்குள்ள இருக்கலாம். அப்ப ஆணவ கொலைக்கும் ஜாதிக்கும் தொடர்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு ஆணவம் இருந்தா போறோம், நம்ம கேட்காம இது மாதிரி பண்ணிட்டான், இவங்களை வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? அப்போ இதுக்கு தனி சட்டம் வேணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஆணவக்கொலைங்கிறது ப்ரீ பிளான்டு மர்டர், சடன் ப்ரொவோகேஷன் இல்லை இல்லைங்களா? அவ ப்ரீ பிளான்டு நல்ல திருட்டு அங்கே வரணும். இல்லை சடன் ப்ரொவோகேஷன் பண்ணிட்டான், சும்மா ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட கொடுக்கலாம், அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கிடையாது.